கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1592 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். உலக நாடுகளிலே எத்தனையோ ஆட்சியாளர்கள் தங்கள் கருத்தை தாங்கள் ஆட்சியில் இருக்கிற தேசத்தின் மீது திணிக்கிறார்கள். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் நினைத்தபடி நடக்காது. கர்த்தர் நினைத்தபடிதான் நடக்கும். கர்த்தர் நிர்ணயித்தபடிதான் நிலைக்கும். பாபிலோன் தேசத்து பாபிலோன் ராஜாக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தியே வைத்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் 70 ஆண்டு காலம்தான் அந்த அடிமைத்தனத்தினுடைய நிலை இருந்தது. மேதியர்கள் பாபிலோனுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனம் மாற்றப்பட்டது. இன்றைக்கும் மகனே, மகளே, உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியங்கள், உனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற காரியங்களை குறித்து கவலைப்படாதே. கர்த்தர் நினைத்தபடிதான் நடக்கும். கர்த்தர் நிர்ணயித்ததுதான் நிலை நிற்கும். எனவே கர்த்தர் மேலே பற்றுதலாயிருங்கள். மனிதர்கள் உங்களை குறித்து முறுமுறுக்கிறார்களே, அவமானமாக எல்லாரிடத்திலும் சொல்லுகிறார்களே என்று கவலைப்படக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தையும் என்னையும் குறித்து மற்றவர்களிடத்தில் அவமானமாக நிந்தையாக பேசினார்கள். ஏன், எங்கள் குடும்பத்தினர் கூட இன்று வரை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களிடத்தில். அதெல்லாம் நான் ஆவியிலே உணர்கிறேன். ஆனால் நான் கர்த்தர் நினைத்தபடி தான் நடக்குமே தவிர இவர்கள் நினைத்தபடி நடக்காது. காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். நன்றாக கவனியுங்கள். உனக்கு விரோதமாய் பேசுகிறார்களா, முறுமுறுக்கிறார்களா, திட்டம் தீட்டுகிறார்களா, கவலைப்படக்கூடாது. யோசேப்புக்கு விரோதமாய் எத்தனையோ திட்டங்கள் தீட்டப்பட்டது. யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்த்தது என்பதை உணர்ந்து கொண்ட போத்திபாராலே யோசேப்புக்கு தண்டனை கிடைக்க ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் யோசேப்பு கவலைப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். எனவேதான் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள், உங்களை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் மறைமுகமாக அறைக்குள்ளே பேசலாம். ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், உங்களை குறித்து அவமானமாய் பரப்புகிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படி இருந்தால்தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். என்னிடத்தில் ஒரு ஊழியர் வந்து கேட்டார், உங்களை இப்படியெல்லாம் அவமானமாக பேசுகிறார்களே எல்லாரிடத்திலும், நீங்கள் அவர்களை குறித்து யாரிடத்திலும் ஒரு குறையும் சொல்லவில்லையே என்று கேட்டார்கள். நான் அமைதியாய் சொன்ன காரியம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அவமானப்படுத்துகிறவர்களை குறித்து நான் மற்றவர்களிடத்திலே சொன்னார், கர்த்தர் என்னை விட்டு போய்விடுவார். எனவேதான் கர்த்தர் நினைத்தபடிதான் நடக்கும். கர்த்தர் நிர்ணயித்தபடிதான் நிலை நிற்கும். அவமானத்திலே கூனி குறுகி நிற்கிற மகனே, என்னை இப்படியெல்லாம் பரப்புகிறார்களே, என்னை இப்படியெல்லாம் கேவலப்படுத்துகிறார்களே, குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் அல்லது சபை பிள்ளைகள் என்று கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ
அது நடக்கும், நிலை நிற்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான செய்தி, கர்த்தர் நினைத்தபடி நடக்கும், கர்த்தர் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும். இன்றைக்கு ஒருவேளை உங்களை குறித்து அறைக்குள்ளே, ரூமுக்குள்ளே அவமானமாக பேசலாம், நிந்திக்கலாம், சதித்திட்டங்கள் தீட்டலாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் உறுதி பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார், உங்களை நடத்துவார். உங்களை நிந்திக்கிறவர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எப்படி 70 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாய் மேதியரை எழுப்பினாரோ அதே போல உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு யாரையாவது எழுப்பி பதில் கொடுப்பார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கர்த்தரோடு இருங்கள், கர்த்தரோடு நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.